இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஹியூமனோட எமோஷன்ஸை நம்ம ரியல் டைம் கேமரால பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கம்ப்ளீட்டா நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட், ஓகே, உங்களுக்கு சுத்தமா ப்ரோக்ராமிங் தெரியாது. ஆனால் இருந்தாலும் இப்போ நம்ம இந்த 30 டேஸ்லயே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு வர்றீங்க, அது ஓகே. பட் அதர் தன் தட் உங்களுக்கு வந்து இப்போ வந்து சடனா காமிக்கணும் ஒரு அவுட்புட், அது வந்துட்டு நிறைய லைன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டா சின்னதா முடியணும் அப்படின்னா அதை நம்ம இன்னைக்கு புதுசா கத்துட்டு போறோம். ஓகே, ஏன்னா இப்போ ஒரு அப்ளிகேஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ லைக் ஒரு ஃபேஸ் ரெக்கக்னைஸ் பண்றதாகட்டும், ஒரு எமோஷன் ரெக்கக்னைஸ் பண்றதாகட்டும், என்ன பண்றதுனாலும் ஒன்னு மெஷின் லேர்னிங் அல்காரிதம் வச்சு பண்ணலாம், இல்ல டீப் லேர்னிங் வச்சு பண்ணலாம், இல்ல கிளவுட்ல நீங்க ஒரு இமேஜ் மட்டும் கிளவுட் கூட்டிங்கன்னா கிளவுடே உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்கும். கூகுள் கிளவுட் இருக்கு, அந்த மாதிரி நிறைய கிளவுட் இருக்கு. அதை நம்ம 29வது நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய கிளவுட்ஸ் இருக்கு, அந்த கிளவுடே உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, ஒரு இமேஜை வாங்கி அந்த இமேஜ் அந்த கிளவுடுக்குள்ள கொடுத்தீங்கன்னா அந்த கிளவுட் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்கும். ஆன்சர்னா அந்த இமேஜ்ல என்னென்னலாம் இருக்கு. இப்போ ஒரு ஸ்ட்ரீட்டோட இமேஜை வந்து அந்த கிளவுடுக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிளவுட என்னென்ன கொடுக்கணும், அந்த ஸ்ட்ரீட்ல என்னென்ன இருக்குன்னு கூட சொல்லும். லைக் ஆப்ஜெக்ட் ரெகக்னிஷன் அந்த அப்ளிகேஷன் எடுத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு நாய் இருக்கு, ஒரு பர்சன் நடந்து போயிட்டு இருக்காங்க, டிராபிக் லைட் ரெட்ல இருக்கு, ஒரு கார் போயிட்டு இருக்கு, ஒரு பைசைக்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலையுமே அந்த கிளவுடே உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். அது ஒரு வழி. ஸோ அந்த ஆல்ரெடி 3 லிஸ்ட் பார்த்தோம். அந்த மாதிரி நிறைய வழிஸ் இருக்கு. அந்த வழிகள்ல இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு லைப்ரரியை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பண்றது. ஓகே, சோ ஒரு லைப்ரரியை வச்சு ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்டை எப்படி ரன் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கான ப்ராஜெக்ட் என்ன, எமோஷன் ரெகக்னிஷன். ரியல் டைம்ல கேமரால இருந்து ஃப்ரேமை எடுத்து இவங்க வந்து என்ன எமோஷன்ல இருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டை ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளா பண்றது, அதை தான் நம்ம இந்த செஷன்ல கத்துக்க போறோம். இது வந்து ரொம்ப 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 சிம்பிளா இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கடைசி வரைக்கும் ஸ்டே பண்ணீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு போனஸ் இருக்கு. நீங்க ரொம்ப நாளா லைக் பாஸ்ட் கொஞ்ச நாள்ல நீங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு போனஸ் இருக்கு இன்னைக்கு. ஸோ கண்டிப்பா அந்த போனஸை நான் ரிவைவ் பண்றேன் அந்த டைம்ல. ஸோ அது வரைக்கும் என் கூட ஃபுல் கனெக்ஷன்ல இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணணும். அந்த லைப்ரரி என்ன அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அடுத்த லெவல்ல அப்ளிகேஷன் போறப்போ நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் வரும். அதை நம்ம டீடைலா லேட்டரா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ ஃப்ரேம் ஒர்க்ஸ்னா லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா அந்த ப்ராஜெக்ட்டை வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ஒர்க் வச்சு பண்ணலாம். லைக் டென்சர்ஃப்ளோ வச்சு பண்ணலாம், கெராசின் ஒரு ஃப்ரேம் ஒர்க் அதை வச்சு பண்ணலாம், இல்ல வந்துட்டு பைடார்ச்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு அதை வச்சு பண்ணலாம், கெஃபேன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு அதை வச்சு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. லைக் ஒவ்வொன்னோட பெர்ஃபார்மன்ஸ் ஆர் வே ஆஃப் ஹேண்ட்லிங் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெஃபேல ட்ரெயின் பண்றப்போ சிலது ஃபாஸ்டா இருக்குன்னா, இதே இது நம்ம டார்க் நெட்ல பண்றப்போ அது மேபி ஸ்லோவா இருக்கலாம். ஸோ அப்புறம் பேஸ்ட் ஆன் கம்ப்யூட்டேஷனல் பவரும் இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு அப்ளிகேஷனை பண்றதுக்காக. ஸோ அந்த லிஸ்ட்ல இன்னைக்கு நம்ம ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணல இப்போதைக்கு, ஏன்னா நம்ம டீப் லேர்னிங்ல இன்னும் நம்ம டீட்டெயிலா போவோம். பட் இந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து நம்ம ஸ்கிராச்ல இருந்து பண்ண போறது கிடையாது. இது வந்து ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பண்றதுன்றத தான் நம்ம கத்துக்க போறோம். அந்த கத்துக்கிற விஷயத்துல இன்னைக்கு நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க் இன்ஸ்டால் பண்ண போறோம். அது என்ன ஃப்ரேம் ஒர்க்னு பாத்தீங்கன்னா பைடார்ச். ஓகே, அதுக்கான URL இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கமாண்டை நீங்க உங்களோட டெர்மினல்ல ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களால அந்த பைடார்ச்சை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட ஐடியலில் என்ன வெர்ஷன் இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ பைத்தன் 3.7 இம்போர்ட் ஸோ எப்படி வெர்ஷனை செக் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இம்போர்ட் டார்ச். ஓகே, டார்ச் இம்போர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் டார்ச் டாட் அண்டர்ஸ்கோர் வெர்ஷன் அண்டர்ஸ்கோர். ஓகே, இதுதான் அந்த வெர்ஷன் 1.3.1. எஸ், இது கரெக்ட் தான். அடுத்து நான் டார்ச் விஷனை இம்போர்ட் பண்ணி செக் பண்றேன். ஓகே, ஸோ டார்ச் விஷன். ஓகே, ஸோ என்டர் அடிச்சுட்டு அப்புறம் டார்ச் விஷனுக்கு வெர்ஷன் வருதான்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே, அண்டர்ஸ்கோர் வெர்ஷன் அண்டர்ஸ்கோர். ஓகே, 0.4.2. எஸ், எக்ஸாக்ட்லி இதுதான். ஓகே, ஸோ இன்னொன்று சொல்றேன், இந்த கமாண்டை நீங்க டெர்மினல்ல போடுறப்போ உங்களுக்கு எரர் வருது அப்படின்னா நீங்க என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம் மேபி. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெர்ஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த வெர்ஷன் வந்துட்டு ஒரு லைப்ரரி வெர்ஷன் யூஸ் பண்றீங்கன்னா அந்த வெர்ஷன் லைப்ரரி வந்து எல்லா பைத்தன்லையும் கரெக்டா ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. நான் அதனால தான் ஸ்டேபிள் வெர்ஷன் போகணும்னு சொன்னேன். அதனால தான் பைத்தன் 3.7.8ன்றதையும் சொன்னேன். ஏன்னா பைத்தன் 3.7.8ல நான் ஆல்மோஸ்ட் நிறைய எல்லா விதமான ப்ராஜெக்ட்லையும் நான் ஒர்க் பண்ணிட்டேன். அதனால அது வந்து பெர்ஃபெக்டா இருந்துச்சு. அதனால தான் நான் பைத்தன் 3.7.8 சஜஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த கமாண்டை நீங்க இப்போ இன்ஸ்டால் பண்றதுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு எந்த எரரும் கொடுக்காது. ஓகே, ஸோ நீங்க இந்த லிங்க் எப்படியே காப்பி பண்ணி ஒரு லைப்ரரி எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஸோ சிஎம்டி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் உங்க கமாண்ட் ரன் அட்மினிஸ்ட்ரேட்டர்ல ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த பிப் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ்னு சொல்லிட்டு இந்த கமாண்டை கொடுத்து என்டர் அடிச்சிங்க அப்படின்னா அந்த லைப்ரரி இன்ஸ்டால் ஆயிடும். இப்போ நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சரி நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஒரு லைப்ரரியை இன்ஸ்டால் பண்றதுக்கு சும்மா பிப் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் டார்ச்னு கொடுத்தாலே இன்ஸ்டால் ஆயிடும்.
ஒரு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணணும்னா இதுதான் கமாண்ட், pip space install space library name கொடுத்தாலும் இன்ஸ்டால் ஆயிடும். ஆனா நீங்க இன்னமும் இப்ப வித்தியாசமா பண்றீங்களே, லைக் ஏதோ URL எல்லாம் போட்டிருக்கீங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு URL இருக்கு, அப்புறம் டார்ச்னு போட்டு வெர்ஷன் எல்லாம் போட்டிருக்கீங்க. இது எதுக்காக? இது ஏன்ற காரணத்தையும் நான் சொல்றேன். இன்னைக்கு இந்த லைப்ரரிக்கு போறதுக்கான ரீசன் என்னன்னா, நம்ம இந்த எமோஷன் ரெகக்னிஷன் ப்ராஜெக்டை லைப்ரரி யூஸ் பண்ணி பண்ண போறதுக்கு. அந்த எமோஷன் ரெகக்னிஷன் லைப்ரரிக்கு குறிப்பிட்டு நான் நிறைய டார்ச் விஷன், ஆக்சுவலா இதெல்லாமே ஒரு ஒரு வகையான என்ன சொல்றது, ஒரு டெவலப்மெண்ட் தான். ஸோ அதை டெவலப் பண்றப்போ, அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணி பாக்குறப்போ நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த டார்ச் இதுக்கு சப்போர்ட் ஆகல, இந்த எமோஷன் ரெகக்னிஷன் லைப்ரரிக்கு இந்த டார்ச் விஷன் சப்போர்ட் ஆகல, இந்த டார்ச் லைப்ரரி வெர்ஷன் சப்போர்ட் ஆகல, அந்த மாதிரி நிறைய எரர் வரும். நான் அந்த மாதிரி எரர் வரப்போ நான் ஒன்னொன்னா லைக் ஆல்டர்னேட்டிவா போட்டு என்னென்ன ப்ராப்ளம் வருதோ அந்த எரரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டே வருவேன். ஸோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தான் அந்த டைம் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ணி தான் நான் அந்த ப்ரிசைஸ் கண்டென்ட்டே தர்றேன். ஏன்னா இப்போ நீங்க ஸ்ட்ரைட்டா டார்ச்ல வேற வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மேபி உங்களுக்கு எரர் வரலாம். ஸோ அதனால தான் நான் ஆல்ரெடி நிறைய இதை செக் பண்ணிட்டு எனக்கு அதெல்லாம் எரர் வந்துச்சு. ஆனா இதை நான் ஸ்பெசிஃபிக்கா இப்படி நான் இன்ஸ்டால் பண்றப்போ எனக்கு எரர் வரல. ஸோ அதனால தான் நான் இந்த கமாண்டை கொடுத்து உங்களுக்கு நான் இன்ஸ்டால் பண்றேன். ஓகே, ஸோ சிம்பிள் தான். இந்த கமாண்டை காப்பி பண்ணிக்கோங்க, pip space install space இந்த URL find links ன்னு சொல்லிட்டு download.pytorch.org அஃபிஷியல் வெப்சைட், PyTorch அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்துட்டு டார்ச்ல 1.3.1 வெர்ஷன், அப்புறம் டார்ச் விஷன்ல 0.4.2 வெர்ஷன். ஸோ இந்த கமாண்ட் அப்படியே காப்பி பண்ணிட்டு உங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல கொடுத்து என்டர் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டார்ச்சும் டார்ச் விஷனும் உங்களோட பைத்தன் உங்களோட என்விரான்மெண்ட்ல, உங்களோட பைத்தன் என்விரான்மெண்ட்ல இன்ஸ்டால் ஆயிடும். ஓகே, ஸோ இந்த ரீசன் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே, நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன்னா இது வந்து கம்ப்ளீட் ப்ரிசைஸா இருக்கா, இது வந்து கம்ப்ளீட்டா லைக் ரிசல்ட் ஓரியன்டா எரர் ஓரியன்டா இருக்கா? ஓகே, உங்களுக்கு இது எல்லாமே பெனிஃபிட்டரா இருக்கு அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில எரர்ஸ் நிறைய வரும். ஸோ அந்த எரர்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்காக நான் ப்ரிசைஸா என்ன லைப்ரரி நான் யூஸ் பண்றேன், என்ன வெர்ஷன் நான் யூஸ் பண்றேன், அது எல்லா கண்டென்ட்டையும் உங்களுக்கு ப்ரிசைஸா கொடுத்துருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு எரர் வர அந்த அளவுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இல்லை. இதே இது நீங்க என்னதை ஃபாலோ பண்ணாம நீங்க வேற எதை பண்ணிட்டு இந்த செக் பண்ணீங்கன்னா மேபி உங்களுக்கு எரர் வரலாம். ஸோ ப்ளீஸ் என்ன பிளைண்டா கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நான் அதுக்கான ரீசனையும் சொல்லிட்டேன், எதுக்காக இதை யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் வேற வெர்ஷன் ஆஃப் டார்ச்சையோ டார்ச் விஷனையோ நான் யூஸ் பண்றப்போ என்னோட எமோஷன் ரெகக்னிஷன் ப்ராஜெக்ட்ல எரர் வந்துச்சு. அதனால தான் நான் இதை சஜஸ்ட் பண்றேன், ஏன்னா இதுல எரர் வராது. ஓகே, ஸோ இதுதான் கமெண்ட். இங்க நான் சொன்ன மாதிரி ஃபேஸ் எமோஷன் ரெகக்னிஷன் ப்ராஜெக்டை நம்ம லைக் என்ன சொல்றது, ஒரு டீப் லேர்னிங் யூஸ் பண்ணியோ, லைக் டீப் லேர்னிங்னா ஃப்ரம் த ஸ்கிராச் மாதிரிலாம் பண்ணல. அதுக்கு பதிலாக ஒரு லைப்ரரியை வச்சு எப்படி அந்த ப்ராஜெக்டை பண்றதுன்ற புது டெக்னிக்கை நம்ம பார்க்க போறோம், எப்படி படிக்க போறோம். ஏன்னா இதுக்கு மட்டும் கிடையாது, சில ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாமே டிஃபால்ட்டா இந்த மாதிரி லைப்ரரிஸ்லாம் இருக்கு. நீங்க லைப்ரரி யூஸ் பண்ணீங்கன்னா 5 லைன்ல ஒரு ப்ராஜெக்டே முடிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்றது? ஸோ அதுல ஒரு சாம்பிள் தான் இன்னைக்கான செஷனு. ஒரு எமோஷன் ரெகக்னிஷனை ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணி எப்படி பண்றது, அந்த லைப்ரரி யூஸ் பண்றதுக்கு, அந்த லைப்ரரி என்னன்னா ஃபேஸ் எமோஷன் ரெகக்னிஷன் லைப்ரரி. அந்த லைப்ரரியை யூஸ் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் தேவை. அது வந்து PyTorch லைப்ரரி. அந்த PyTorch லைப்ரரியை யூஸ்வலா நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோம், pip space install space library பேர் போட்டா இன்ஸ்டால் ஆகிடும். இது வேற பேர் இருந்தாலும் லைக் OpenCV கொடுக்க மாட்டோம், OpenCV -Python கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி போட்டா இன்ஸ்டால் ஆயிடும். ஆனா நீங்க இந்த தடவை என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஏதோ URL எல்லாம் போட்டு பண்ணிருக்கீங்க. அது எதுக்காக பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா அதுக்கு தான் நான் ரிப்ளை கொடுக்குறேன். நீங்க அது யூஷுவல் வேல இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அது வேற வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ண சான்சஸ் இருக்கு. அப்படி இன்ஸ்டால் பண்ணுச்சு அப்படின்னா அந்த எமோஷன் ரெகக்னிஷன் ப்ராஜெக்ட் அந்த வெர்ஷன்ல எல்லாம் ஒர்க் ஆகல. நான் டெஸ்ட் பண்ணதுல இந்த வெர்ஷன்ஸ்ல பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. அதனால தான் நான் இந்த கமாண்டை உங்களுக்கு அதவே அப்படியே டிரான்ஸ்பரண்டா கொடுத்துட்டேன். ஸோ இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிடணும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா டார்ச்சோட வெர்ஷன் 1.3.1 டார்ச் விஷனோட வெர்ஷன் 0.4.2 உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடும். ஓகே, ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு லைப்ரரி நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். அது என்ன லைப்ரரின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஃபைனல் ப்ராஜெக்ட்டுக்கான லைப்ரரி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம பண்ண போற ப்ராஜெக்ட் ஃபேஸ் எமோஷன் ரெகக்னிஷன். ஃபேஸ் எமோஷன் ரெகக்னிஷனை பண்றதுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டிய லைப்ரரி ஃபேஸ் எமோஷன் ரெகக்னிஷன். ஓகே, சோ இதுக்கான கமாண்ட் பாத்தீங்கன்னா pip space install space face -emotion -recognition. ஓகே, சோ அதை இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே, இந்த கமாண்ட் போயிட்டு நான் இந்த கமாண்டை காப்பி பண்றேன், pip space install space face -emotion -recognition சொல்லிட்டு. ஓகே, சோ திரும்ப கமாண்ட் விண்டோ தான், cmd டைப் பண்ணிட்டு run as administrator கொடுத்து எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கமாண்டை பேஸ்ட் பண்ணி என்டர் அடிச்சிருங்க. ஸோ என்டர் அடிச்சிட்டீங்கன்னா ஃபேஸ் எமோஷன் ரெகக்னிஷன் லைப்ரரி உங்களோட பைத்தன் என்விரான்மெண்ட்ல இன்ஸ்டால் ஆயிடும். ஓகே, ஸோ இது எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடும். உங்களுக்கு சப்போஸ் வேற எதுலையும் எரர் வருது அப்படின்னா மேபி ரீசன் என்னவா இருக்கும்னா நீங்க கரெக்டான கமாண்டை போட்டிருக்க மாட்டீங்க, எதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கலாம், கேஸ் எதுவும் மிஸ் பண்ணிருக்கலாம்,
இல்ல வெர்ஷன் நம்பர் மிஸ் பண்ணிருக்கலாம், இல்ல நான் யூஸ் பண்ற வெர்ஷன் யூஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாமே செக் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா வரும். ஓகே, ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே, ஸோ இது வந்து தேவையில்லை, ரைட். ஓகே, ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு செட்டப் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, அது என்ன செட்டப்ன்றதையும் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க இது வரைக்கும் ரன் பண்ணா உங்களுக்கு அவுட்புட் வரும்னா கிடையாது. ஒரு எரர் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். அந்த எரரை சால்வ் பண்றதுக்கு ஒரு சொல்யூஷனையும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த சொல்யூஷனையும் நான் உங்களோட ஷேர் பண்றேன். என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில லேப்டாப்லயோ பிசிலயோ சில இது சிபியூ சில இதுல ஜிபியூ வச்சிருப்பாங்க, சில இதுல சிபியூ வச்சிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேப்டாப் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க என்னோட லேப்டாப்ல எடுத்தீங்கன்னா இதுல ஜிபியூ இருக்கு. பட் கண்டிப்பா எல்லாரோட லேப்டாப்லயும் சிஸ்டம்லயும் ஜிபியூ இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால என்னன்னா, இந்த டார்ச் வந்து டிஃபால்ட்டா ஜிபியூ அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும். அதனால எனக்கு வந்து சில எரர் வந்துச்சு. அந்த எரரை ஃபிக்ஸ் பண்றதுக்கான சொல்யூஷன் தான் இது. ஓகே, நான் அந்த சொல்யூஷனை சொல்லித்தரேன். ஸோ ப்ளீஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு இந்த சொல்யூஷன் போறதுக்கு முன்னாடி நீங்க ப்ரீவியஸ் ஸ்டெப் எல்லாம் முடிச்சிருக்கணும். அப்ப மட்டும் தான் இந்த சொல்யூஷன் பண்ண முடியும். ஏன்னா இது டார்ச் பேஸ்டு. ஓகே, டார்ச்ன்ற லைப்ரரியை பேஸ் பண்ணி இருக்கிறது. அதனால ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஐடிஎல்இ ஓபன் பண்ணணும். ஸோ ஐடிஎல்இ 3.764 பைட் நம்ம ஆல்ரெடி போயிருக்கோம். ஓப்பன் ஃபைல் லொகேஷன் சொல்லிட்டு அதை தான் பண்ண போறேன். ஐடியலி உங்களோட எந்த வெர்ஷன் யூஸ் பண்ண போறீங்க, பைத்தன் 3.7.8 அந்த வெர்ஷனை ஓப்பன் ஃபைல் லொகேஷன் கொடுக்கணும். ஓப்பன் ஃபைல் லொகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரூட் இந்த டைரக்டரிக்கு வரும். இந்த டைரக்டரியில ஷார்ட்கட் தான் இருக்கு. திரும்ப ஐடியலியை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொகேஷன் கொடுத்துருங்க. கொடுத்தது அப்புறம் நீங்க இந்த டைரக்டரிக்கு வருவீங்க. ஓகே, உங்களோட பைத்தனோட ரூட் டைரக்டரிக்குள்ள இருப்பீங்க. ஓகே, உங்களோட ரூட் டைரக்டரியில இருக்கிறப்போ நீங்க எங்க பார்க்கணும் அப்படின்னா, சைட் பேக்கேஜஸ் நமக்கு தேவை. ஓகே, ஐ திங்க் சைட் பேக்கேஜ் வந்துட்டு லிப்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் யூஸ் பண்ணி. எஸ், ஓகே, ஸோ இது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சைட் பேக்கேஜுக்குள்ள இருக்கும். ஸோ சைட் பேக்கேஜுக்குள்ள இப்போ நீங்க இந்த ரூட் டைரக்டரிக்கு வந்ததுக்கு அப்புறம் லிப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா, எல்ஐபி எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்ஐபின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த எல்ஐபிக்குள்ள போயிட்டு சைட் பேக்கேஜஸ் இங்க பாத்தீங்க அப்படின்னா சைட் பேக்கேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகே, ஸோ இந்த சைட் பேக்கேஜஸ்க்குள்ள போயிடணும். ஸோ இதெல்லாம் எப்போ போகணும், நீங்க டார்ச் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணா மட்டும்தான் போகணும். பண்ணா மட்டும்தான் அது அங்க இருக்கும். இல்லைன்னா இந்த டார்ச் என்ற ஃபோல்டரே உங்க டைரக்டரிக்குள்ள இருக்காது. ஓகே, அதை முடிக்காம இங்க போய் சர்ச் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த சைட் பேக்கேஜஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எங்க போகணும், டார்ச்சை போய் செக் பண்ணணும். ஸோ இங்க கிளிக் பண்ணிட்டு டீ ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா டீல நிறைய இருக்கு. ஸோ அதுல நமக்கு என்ன வேணும், டார்ச் வேணும். ஓகே, ஸோ டார்ச் எங்க இருக்குன்னா, ஓகே, ஸோ டிஓ வந்தாச்சு, இங்க இருக்கு டார்ச். ஓகே, ஸோ டார்ச்ன்ற ஃபோல்டருக்கு வரணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஐடியலியை சர்ச் பண்ணோம், ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொகேஷன் கொடுத்தோம், அகைன் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொகேஷன் கொடுத்தோம், ரூட் டைரக்டரிக்கு வந்தோம். ரூட் டைரக்டரிக்கு வந்ததுக்கு அப்புறம் லிப்னு ஒரு ஃபோல்டர் இருந்துச்சு, லிப்புக்குள்ள போனோம். லிப்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் சைட் பேக்கேஜ்னு ஒரு ஃபோல்டர் இருந்துச்சு, சைட் பேக்கேஜுக்குள்ள போனோம். சைட் பேக்கேஜஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் டார்ச்ன்ற ஃபோல்டருக்குள்ள தான் போகணும். ஓகே, டார்ச்ன்ற ஃபோல்டர் இங்க இருக்கு. ஸோ இங்க இருக்கு டார்ச்ன்றது, டார்ச்சை டபுள் கிளிக் பண்ணும். டார்ச்சை டபுள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க serialization.py ஒரு கோடு இருக்கும். ஓகே, என்ன கோடு, serialization.py. இங்க நீங்க கிளிக் பண்ணிட்டு எஸ் டைப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா serialization.py இங்க ஒரு கோடு இருக்கும். ஓகே, நீங்க இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கோடுக்கு வரணும். ஓகே, ஸோ serialization.py உங்கள்கிட்ட நோட்பேட்++ இருந்துச்சுன்னா நோட்பேட்++ல ஓபன் பண்ணுங்க. இல்லைன்னா ஐடியலி இருக்குன்னா ஐடியலியில் ஓபன் பண்ணுங்க, உங்க இஷ்டம் தான். ஸோ ஐடியலியை ஓபன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்றத சர்ச் பண்ணணும். நான் சொல்ற லைன் ஆக்சுவலா உங்க கோடுல அந்த serialization.pyல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கோடு இருக்கும். ஓகே, ஸோ serialization.pyல ஒரு லைன் ஆஃப் கோடு இருக்கும். அந்த லைன் ஆஃப் கோட்ல எப்படி இருக்குன்னா, def space load of f, map location is equal to none இருக்கும். ஓகே, இந்த லைன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இந்த லைனை கண்டுபிடிக்கணும். இந்த லைனை கண்டுபிடிச்சிட்டு நன்னுக்கு பதிலா CPU கொடுத்துடணும். ஓகே, உங்களுக்கு புரியுதா? ஓகே, நன்னுக்கு பதிலா CPU கொடுக்கணும். ஓகே, இங்க நான் இப்போ நோட் பேட்லேயே ஓப்பன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஓப்பன் பண்ணிட்டு இங்க பாருங்களேன், கரெக்டா அந்த லைன் வந்து நிக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி அதை எடிட் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்க என்ன பண்ணணும்னா, ஐ திங்க் இது வந்து 341வது லைன். ஓகே, ஸோ 341வது லைன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 340, 341, 342 அந்த இதுக்கு லைன்ல தான் இருக்கும். ஓகே, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்றப்போ அந்த லைன் இப்படி இருக்கும். f, map location is equal to none. ஆக்சுவலா இப்படி இருக்காது, இந்த மாதிரி இருக்கும். ஸோ நன் இந்த மாதிரி இருக்கும் உங்களோட லைனு. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லைனுக்கு போயிட்டு 341வது லைனுக்கு போயிட்டு இந்த நன்னை அழிச்சு விட்டுட்டு ஒரு சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள சிபியூன்னு போட்டு விட்டுட்டு சிங்கிள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணணும். ஓகே, அதுதான் இங்க பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த ஸ்டெப்பை பண்ணிட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணணும்.
ஓகே, ஸோ இது பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு ஹேண்ட்ஸ் ஆனுக்கு நீங்க ரெடி. ஓகே, ஸோ இது வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்களா? நான் ஸ்லோவா ஸ்டெடியா மெதுவா சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணி எப்படி ப்ராஜெக்ட் பண்ண போறோம்ன்றது தான் இன்னைக்கான செஷனு. அது வந்து ப்ராஜெக்ட் என்னன்னா நார்மல் ப்ராஜெக்ட் கிடையாது, ஒரு எமோஷன் ரெகக்னிஷன் ரியல் டைம்ல எப்படி பண்றதுன்றது. அதுக்கு நம்ம ஃபேஸ் எமோஷன் ரெகக்னிஷன் வேணும். அந்த லைப்ரரிக்கு நமக்கு பைடார்ச் அண்ட் டார்ச் விஷன் வேணும். அதை இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு கமாண்ட் வச்சு நம்ம டார்ச் விஷன் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபேஸ் எமோஷன் லைப்ரரியும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுனால நம்ம கோட் ரன் பண்ணப்போ நமக்கு சில எரர்லாம் வரும். அந்த எரர் என்னன்னா, இந்த மாதிரி சீரியலைசேஷன்லயோ ஜிபியூ கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய எரர் வரும். அந்த எரரை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஐடியிலே ஓபன் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஓபன் ஃபைல் லொகேஷன் கொடுக்கணும். திரும்ப அதே ஷார்ட்கட்டை ரைட் கிளிக் பண்ணி ஓபன் ஃபைல் லொகேஷன் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க ரூட் டைரக்டரிக்கு வரும். ரூட் டைரக்டரிக்கு வந்ததுக்கு அப்புறம் லிப் லிப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு சைட் பேக்கேஜஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள போயிட்டு அதுக்குள்ள டார்ச்னு ஒரு ஃபோல்டருக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா serialization.py ஒரே ஒரு பைத்தன் ஃபைல் இருக்கும். அந்த serialization.py ஓபன் வித் நோட்பேட்++ஓ இல்ல ஐடியிலயோ எதையாவது உங்களுக்கு பிடிச்ச எடிட்டர்ல அதை ஓபன் பண்ணிட்டு இந்த லைனை சர்ச் பண்ணணும். டெப் ஸ்பேஸ் லோடுன்ற லைன். இந்த லைன்ல மேப் லொகேஷன் இஸ் ஈக்குவல் டு நன்னு இருக்கும். அந்த நன்னுக்கு பதிலா நீங்க சிபியூன்னு கொடுக்கணும். அதுவும் சிங்கிள் கோட்ஸுக்குள்ள சிபியூன்னு கொடுத்து கண்ட்ரோல் அமைக்கி சேவ் பண்ண மறக்க கூடாது. சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் ரெடி டு கோ. ஸோ இந்த ஹேண்ட்ஸ் ஆன் செஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த கோடை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஷாக் ஆயிடுவீங்க. ஓகே, நான் கோடை காமிக்கல. நான் ஃபர்ஸ்ட் வந்து எப்பயும் போல நம்ம அவுட்புட்டை பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பார்ப்போம். ஓகே, ஸோ ஒரு இன்னொன்னு இப்போ வந்து நான் இன்னொன்னு காமிக்கிறேன். என்ன காமிக்கிறேன் அப்படின்னா, ஒரு கமாண்ட் விண்டோல இருந்து எப்படி பைத்தனை ரன் பண்றதுன்னா, உங்களோட அந்த மேல பார் இருக்குல்ல, அட்ரஸ் பார், அதுல சிஎம்டின்னு டைப் பண்ணி என்டர் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இந்த டைரக்டரியிலேயே இந்த டைரக்டர் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் பைத்தான்னு டைப் பண்ணிட்டு ஓகே, தான் என்னோட எமோஷன் ரெகக்னிஷன் கோடோட ஃபர்ஸ்ட் லெட்டர். கொடுத்துட்டு டேப் கொடுத்தீங்கன்னா அதுவாவே ஃபுல் ஆயிடும். ஓகே, நீங்க பார்த்து ஃபுல்லாலாம் டைப் பண்ண வேண்டாம். ஸோ எமோஷன் கொடுத்துட்டு டேப் கொடுத்தீங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டேப் கொடுத்ததுமே அதுவே கோடை ஃபில் பண்ணிவிடும். ஓகே, என்னென்ன பேர்ல கரெக்டா இருக்கோ அதை ஃபுல்லா ஃபில் பண்ணிடும். ஃபில் பண்ணிட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா இது ஒர்க் ஆகும். ஸோ ஒர்க் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இப்போ கோடை காமிச்சு ஆகணும். ஏன்னா ஒரு பாட்டை நான் இங்கே சேஞ்ச் பண்ண மறந்துட்டேன். ஸோ சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோடை பாருங்க, எந்த அளவுக்கு நீங்க சர்ப்ரைஸ் ஆகுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ டோட்டலா எண்ணி பார்த்தாலே கிட்டத்தட்ட 13 லைன் தான். நம்ம அந்த 13 லைன்ல ஒரு எமோஷன் ரெகக்னிஷன் ரியல் டைம்ல ஒரு எமோஷனவே எப்படி ரெகக்னைஸ் பண்றதுன்ற ப்ராஜெக்டவே நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, நான் சேஞ்ச் பண்ண வேண்டிய லைன் இதுதான். கேமரா ஆர்குமெண்ட் எப்பயும் போலதான், இது உங்களுக்கே தெரியும். ஸோ ஜஸ்ட் ஒன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எமோஷன்ஸ்ல நான் ரொம்ப 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 பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ஸோ எமோஷன்ஸ் பாருங்க. ஜஸ்ட் வந்துட்டு நான் எப்பப்பெல்லாம் அந்த பல்லு தெரியற மாதிரி இருக்கோ அப்பெல்லாம் வந்து ஹாப்பி வருது. ஓகே, ஸோ கண்ணு சொல்லிக்கிறப்போ லைக் சிரிக்கவும் சரி, அதனால அது குழம்புதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எமோஷன்ஸ்ல ரொம்ப கேவலமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான். ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா லைக் நியூட்ரல் இருக்கு, ஹாப்பி இருக்கு, அப்புறம் சேட் இருக்கு. ஓகே, முடிஞ்ச ஓரளவுக்கு பரவாயில்ல பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, அக்யூரசி வருது, அப்புறம் சர்ப்ரைஸ் இருக்கு. ஓகே, சர்ப்ரைஸ் வருது. ஓகே, ஸோ ஹாப்பி, சேடு, நியூட்ரல், சர்ப்ரைஸ், அப்புறம் ஆங்கிரி. ஸோ கிட்டத்தட்ட 5 எமோஜிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் ஒரு ரியல் டைம்ல வெறும் ஒரு கொஞ்சம் லைன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் வச்சுட்டு ஒரு ரியல் டைம்ல ஒரு ப்ராஜெக்டை பண்ணியிருக்கோம். ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த லைப்ரரி வந்து ஃபேஸ் எமோஷன் ரெகக்னிஷன். ஸோ ஃபேஸ் எமோஷன் ரெகக்னிஷனை வச்சு ரியல் டைம்ல ஒரு எமோஷனவே ரெகக்னைஸ் பண்ணியிருக்கோம். இதுல இன்னும் நீங்க மாடிஃபை பண்ணணும், இன்னும் ஆட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வரணும் அப்படின்னா இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ரன் பண்ணி அந்த 30 செகண்ட்ஸ்ல அது என்ன எமோஜி கொடுக்குது, ஹாப்பி கொடுக்குதா, சேட் மேக்ஸிமம் கொடுக்குதான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு டெசிஷனை மேக் பண்றது. ஸோ அதுதான் வந்துட்டு நீங்க அடிஷ்னலா நீங்க ஏற்றணும், அந்த பெர்ஃபார்மன்ஸை ஏற்றணும் அப்படின்னா நீங்க அதை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த அவுட்புட் அண்ட் இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சாட்ல ரிவ்யூ பண்ணுங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அது பிரிண்ட் ஆகுறதும் நம்ம இஷ்டம் தான். ஸோ நீங்க பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம். இங்க ஜஸ்ட் இதுலேயே பிரிண்ட் ஆயிருக்கு, அவ்வளவுதான். நியூட்ரல் ஹாப்பின்னு சொல்லி இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. பட் அதர் தன் தான் நீங்க கீழே பிரிண்ட் பண்ணணும், உங்க டெர்மினல்ல உங்க ஷெல் விண்டோல பிரிண்ட் பண்ணணும், உங்க அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணணும்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸோ இதுதான் எமோஷன் ரெகக்னிஷன். நம்ம வேற ரொம்ப 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 சிம்பிளா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஓகே, ஸோ நான் இதை க்ளோஸ் பண்றேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு கோடுக்கு வரலாம்.
இந்த கோடு ஒண்ணுமே இல்ல. ஓகே, ஸோ இந்த லைப்ரரி நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு அந்த லைன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைப்ரரி வந்து இந்த எமோஷன் ரெகக்னிஷன். ஸோ ஃபேஷியல் எமோஷன் ரெகக்னிஷன்ற லைப்ரரியை நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அந்த லைப்ரரிக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, எமோஷன் ரெகக்னிஷன் ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம். இம்போர்ட் பண்ணிக்கிட்டு ஓபன் சிவி லைப்ரரியும் நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓபன் பண்ணிட்டு அடுத்து இஆர்னா சும்மா எமோஷன் ரெகக்னிஷன் வச்சிருக்கு. எமோஷன் ரெகக்னிஷன் இது வந்து இங்க இருக்கு. ஸோ இங்க இருந்து இம்போர்ட் பண்ணி டிவைஸ் வந்து சிபியூன்னு கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் கேமரா இனிஷியலைஸ் பண்ணும். இது உங்களுக்கு தெரியும். கேமரா ஈக்குவல் டு cv2.video capture of 1 அப்படின்னா கேமரா இனிஷியலைஸ் பண்றது இது உங்களுக்கு தெரியும். அப்புறம் வைல் ட்ரூ பாத்தீங்கன்னா இன்ஃபைனைட் லூப் கண்டினியூஸ் அது ரன் ஆயிட்டு இருக்க போது. அதுக்கப்புறம் இது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு கேமரால இருந்து ஃப்ரேம் ரீட் பண்றேன், கேம் டாட் ரீட் ஆஃப்னு சொல்லிட்டு. ஸோ இது மூலமா கேமரால இருந்து ஃப்ரேம் ரீட் பண்ணி ஃப்ரேம்ன்ற வேரியபிளை வச்சுக்கும். அடுத்து இதுதான் மெயின் ஃபங்க்ஷன். ஃப்ரேம் இஸ் ஈக்குவல் டு இஆர்னா என்னது, ஆல்ரெடி எமோஷன் ரெகக்னிஷன் நம்ம லைப்ரரியில இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இஆர் டாட் ரெகக்னைஸ் எமோஷன் ஆஃப் ஃப்ரேம். ஸோ எந்த ஃப்ரேமை நீங்க யூஸ் பண்றீங்க அந்த ஃப்ரேம் கமா ரிட்டர்ன் டைப் வந்து கலர்லயே இருக்கட்டும். ஸோ பிஜிஆர்னு ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. அப்புறம் ஐஎம் ஷோ ஆஃப் ஃப்ரேம் அவ்வளவுதான். ஓகே, இந்த ஒரு லைன் தான் இதோட கோர் பார்ட். இதுவும் அப்புறம் இந்த 2 லைன், இந்த 3 லைன், ஒன்னு லைப்ரரி இம்போர்ட் பண்றது, அப்புறம் வந்துட்டு அந்த எமோஷன் ரெகக்னிஷன் லைப்ரரியை லோட் பண்றது, அதுக்கப்புறம் ரெகக்னைஸ் பண்றது. இந்த 3 லைன்ல 3 ரொம்ப முக்கியமான லைனை வச்சு நம்ம ஒரு எமோஷன் ரெகக்னிஷன் ரியல் டைம்ல அதுவும் நம்ம வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சேம் தான் டிஸ்பிளே பண்ணியிருப்போம். எஸ்கேப் பட்டனை பிரஸ் பண்ற வரைக்கும் இது ஃப்ரேமை காமிச்சிட்டே இருக்கும். நீங்க எப்போ எஸ்கேப் பட்டன் அமுக்குறீங்களோ இந்த வைல் ட்ரூவை பிரேக் பண்ணி விட்டுட்டு கேமராவை ரிலீஸ் பண்ணிட்டு விண்டோஸை க்ளோஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ இது வந்து ரியல் டைம்ல நான் இது எதுக்காக காமிக்கிறோம் அப்படின்னா, நம்மளால இதுதான் வழி, லைக் வெறும் சோர்ஸ் கோட் வந்து எழுதிதான் இந்த அவுட்புட் கொண்டு வரணும் அப்படிலாம் கிடையாது.